படித்து என் தமிழ் அன்னைக்கு சூட்டிவிட்டு தொடங்குகிறேன். என்னுடைய பேச்சு போட்டிக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு தண்ணீரின் முக்கியத்துவம். தண்ணீரின் முக்கியத்துவத்தை பற்றி நம் அனைவருக்கும் தெரிந்ததே. மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம். ஐம்பூதங்களை முதன்மையானது நீரானது என்பது அனைவருக்குமே தெரியும். நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவர் வாக்கு. ஒரு மனிதன் உணவின்றி ஒரு நாள் வாழ்ந்து விடலாம், ஆனால் நீரின்றி ஒரு நாள் கூட வாழ முடியாது. நீர் இல்லாமல் இருந்தால் பல உயிர்கள் அழிந்துவிடும் என்பது மனிதனாக பிறந்த ஒவ்வொரு ஆன்மாவுக்குமே நமக்கு தெரியும். நீரானது 3 நிலைகளாக உள்ளது. அவை நீர்மம், பனி, நீராவி. H2 என்று அதனை நாம் அழைக்கிறோம். அது 2 ஹைட்ரஜன் கூறுகளை உள்ளாக்கி உள்ளது. மழை நீரை நாம் சேமிப்பது மிகவும் அவசியம். நிலத்தடி நீரிலிருந்து நாம் நிலத்தடி நீரிலிருந்து நாம் தண்ணீரை பெறுவது ஒவ்வொரு மனிதனும் அன்றாட நோக்கமாக கொண்டுள்ளோம். மழை பெய்யும் பொழுது நாம் குளங்களை தூர்வாருதல், ஏரிகளை விரிவுபடுத்துதல் மற்றும் மழைநீர் தேக்க தொட்டிகளை வீடுகளில் அமைத்தல் போன்றவை மூலம் நிலத்தடி நீரை நாம் பேணி காக்கலாம். அன்றாட வாழ்க்கையில் குளிப்பது, குடிப்பது, சமைப்பது என்பது நம் ஒவ்வொருவரின் வாழ்வில் இன்றியமையாத ஒரு செயலாகும். அதன் மூலம் தண்ணீரின் தேவை நம் ஒவ்வொரு மக்களுக்கும் புரியும் என்பதை நாம் அறிகிறோம். எனவே அந்த நிலத்தடி நீரை நாம் நல்ல முறையில் பாதுகாத்து சேமித்து வைக்க வேண்டியது நமது கடமையாகும். ஒவ்வொரு மனிதனும் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் மழை பொழியும் போது செடி கொடிகள் தாவரங்கள் மிகவும் செழுமையாக இருக்கும். இயற்கை வளம் கொளிக்கும். நாமும் சந்தோஷமாக வாழலாம். தண்ணீரானது நமது உடம்பில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் நமது உடலில் ஆரோக்கியத்திற்கும் இன்றியமையாத பங்காக வகிக்கிறது. மனித உடலில் உள்ளுறுப்புகள் செயல்படுவதற்கும் வெளி உறுப்புகள் செயல்படுவதற்கும் தண்ணீரின் அளவு மிகவும் இன்றியமையாக உள்ளது. நமது உடலில் 60 முதல் 70% தண்ணீர் உடம்பில் காணப்படுகிறது. நீர் ஒரு மனிதன் ஒரு நாள் 2 முதல் 3 லிட்டர் வரை தண்ணீர் அருந்த வேண்டும் என்று மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் அனைவரும் கூறுகின்றனர். எனவே தண்ணீரின் முக்கியத்துவத்தை அறிந்து நாம் தண்ணீரை வீணாக்காமல் நலமுடன் நிலத்தடி நீரை தேக்கி வைக்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.